எங்க இருந்தாலும் கள்ளச்சாராயம் நிச்சயமாக நம்ம ஆதரிக்க கூடாது. 10 பேர் இறந்திருக்காங்கன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கு. தமிழகத்துல இத்தனை பேர் நான் போனேனே, NCW மெம்பரா இருக்கும் போது நான் போனேனே அங்க என்ன கள்ளக்குறிச்சிக்கு. அப்போ என்ன ஆச்சு, என்ன ஒரு விஷயங்கள் எடுத்தாங்க, என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. டாஸ்மார்க் 10 மணிக்கு மேல இன்னைக்கு தமிழகத்துக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. நீங்க வெறும் டாஸ்மார்க் நம்பி மட்டும்தான் ஒரு மாநிலத்துல நடத்துவேன்னா அது எப்படி? அந்த டாஸ்மார்க்லயே உங்களுக்கு எவ்வளவு ஒரு கட்டிங் வருது அதுவும் நம்ம பார்க்கணும். நீங்க வெறும் போது பொருட்கள் வெறும் எப்படி ஈஸியா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து வாசல்லையும் ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையும் உங்களுக்கு போதை பொருட்கள் ஈஸியா கிடைக்குது. இது வரைக்கும் தமிழகத்துல நம்ம இப்ப முதலமைச்சர்கள் பார்த்து இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு கேள்விக்கு பதில் வந்திருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை வந்தது, பொள்ளாச்சி பிரச்சனை வந்தது, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் அவங்க மேல தாக்குதல் நடக்குது. குழந்தைங்க போதைப் பொருட்கள் அடிமை இருக்கிறாங்க. எல்லா பள்ளிவாசலுக்கும் கல்லூரி பக்கத்துலயும் உங்களுக்கு ஈஸி டாஸ்மார்க் அங்கேயே திறந்து வச்சிருக்காங்க. எங்கே ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு, எங்குமே கிடையாது. மெயின் ரோட்ல ஓகே ஓபன் பண்ண, நீ சாராய கடை டாஸ்மார்க் ஓபன் பண்ண, எனக்கு கட்டிங் வரதா அது போதும். அந்த ரேஞ்ச்ல இன்னைக்கு தமிழகமே இருக்கு. அத தலைமையில எடுத்த முடிவு, அதுக்கு நாங்க ஒன்னும் சொல்ல முடியாது. இல்ல கருத்து யாரும் தனிப்பட்ட முறையிலே ஒரு கட்சியில இருக்கும்போது தனிப்பட்ட முறையில யாரோடையும் கருத்து சொல்லவும் கூடாது, இருக்கவும் கூடாது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மேலிடத்திலிருந்து தலைவர்கள் எடுத்த முடிவு. அதை ஏன் எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். கடந்த முறை 1000 விளக்கு தொகுதியில நீங்க போட்டியிட்டீங்க, நிறைய டஃப் காம்படிஷன். இந்த முறை நீங்க ஏன் போட்டியிட விருப்பப்படல? எனக்கு அங்க போட்டி எடுக்கணும் நான் விருப்பப்பட்டிருந்தா இன்னைக்கு புதுச்சேரியில உங்க முன்னாடி என்னால உட்கார முடியாது. நான் ஒரு சராசரி காரியகர்த்தாவாக நான் வெளியில போனோம். இன்னொன்னு என் கணவர் மதுரையில நிக்கிறாரு, நான் அங்கேயும் இருக்கணும். சோ இங்கே அங்க புதுச்சேரி, காரைக்கால், தமிழ்நாடு, கேரளா முடிச்சிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ மதுரை போயிட்டு 2 நாள், இப்போ மறுபடியும் நாளானிக்கு மதுரை போயிடுவேன். என்னங்க புதுச்சேரியில மதுவிலக்கு நீங்க ஏதாவது கோரிக்கை வச்சிருக்காங்களா அமல்படுத்தணும்னு? இட்ஸ் a டூரிஸ்ட் ஸ்பாட், அது ஒண்ணு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு நீங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு லிக்கர் அவைலபிள் இருக்கு. எங்கேயுமே உங்களுக்கு லிக்கர் அவைலபிள் டாஸ்மார்க் இல்ல இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ரன்னிங் லிக்கர் ஷாப்ஸ் இல்ல நான் சொல்லவே இல்லை. ஆனா எங்கே எப்போ இருக்கணும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு டாஸ்மார்க் மட்டும் நம்பி ஒரு யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி கிடையாது. டூரிசம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, முன்னேற்றம் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அது நம்பி தான் புதுச்சேரி இருக்கு. வெறும் டாஸ்மார்க் நம்பி புதுச்சேரி கிடையாது. ரெண்டு இடத்துலயும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி நிச்சயமாக உறுதியா இருக்கு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த 5 வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில நான் சொன்ன மாதிரி எந்த முன்னேற்றமும் கிடையாது. கடன் மட்டும்தான் இருக்கு, ஊழல் மட்டும்தான் இருக்கு, கட்டிங்ஸ் மட்டும்தான் செனட் ஆஃப் ரோடுக்கு போயிட்டே இருக்கு.